அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவி புதிதாக உருவாக்கப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் உள்துறைச் செயலர் தீரஜ்குமார் வெளியிட்டுள்ள அரசாணை. மாவட்ட நீதிமன்றங்களில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவி புதிதாக தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த பதவி நேரடி நியமன முறை வாயிலாகவும் பணிமாற்றல் முறையிலும் நிரப்பப்படும். பணி நியமன அதிகாரியாக மாவட்ட முதன்மை நீதிபதி அல்லது மாவட்ட நீதிபதி இருப்பார். தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சுப் பணியில் சேர்க்கப்பட்டுள்ள கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவிக்கான நேரடி நியமனத்துக்கு கல்வித் தகுதி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அல்லது பிசிஏ பட்டப்படிப்பு ஆகும். மேலும் கம்ப்யூட்டர் பயன்பாட்டில் டிப்ளமோ பெற்றுள்ள பிஏ, பிஎஸ்சி, பிகாம் பட்டதாரிகளும் இதற்கு தகுதியுடையவர் ஆவர். அடிப்படை கல்வித் தகுதியான பட்டப்படிப்புடன் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியம். இவ்வாறு அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவிக்கு அடிப்படை சம்பளம் ரூபாய் 20,600 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பதவியானது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு மூலம் நிரப்பப்படும். குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதல்நிலை தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டு அக்டோபர் மாதத்தில் தேர்வு நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.